ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவை, அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம், இதுக்கப்புறம் எதை பற்றின வீடியோ நம்ம போடலாம், எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் நான் பொறுமையாக சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருந்தேன். நான் இங்கே வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு மேடம் ஒருத்தவங்க உங்களை நான் இந்த மாதிரி திருப்பாவை ஏதோ சொல்கிறதுல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பற்றி பேசிட்டு, அவங்க கொஞ்சம் சீனியர் தான். அவங்க ஆண்டாள் பற்றி தெரிஞ்சுக்கிறது என் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டது, என்ன அடையாளம் கண்டுக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பாகவதம் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புத்தகம் கொடுத்தாங்க. இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இறைவனுடைய கட்டளை அப்படிங்கிறது தான். ஏன்னா யாருனே தெரியாத ஒருத்தவங்க அப்போ தான் என்னை தேடி இந்த மாதிரி சொல்லிட்டு பாகவதம் பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அது இறைவனுடைய கட்டளையை எடுத்துட்டு நான் பாகவதம் பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். பாகவதத்தோடு நம்ம இனிமேல் பயணிக்கலாம். பாகவத புராணத்தை பற்றி பல பெரியவங்க, பல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேச முடியாட்டியும் எளிமையாக என்னால் முடிஞ்ச அளவு அந்த பரந்தாமனை நினச்சி அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு எளிமையான முறையில் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம பரம புருஷனை முதல்ல வணங்கிக்கலாம். பாகவத புராணம் வேதவியாசரால் இயற்றப்பட்டது. சகல பிரபஞ்சங்களும் அந்த பரம்பொருளிடத்திலிருந்தே உருவாயின. இந்த பாகவத புராணம் உருவாகின விதம் எப்படி நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமான கதை நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை வேதவியாசர் மகாபாரதத்தை இயற்றியவர்னு நம்மளுக்கு தெரியும். பராசர முனிவருக்கும் சத்தியவதி தேவிக்கும் பிறந்தவர்னு தெரியும். அவர் தான் வேதங்களை ஒழுங்குபடுத்தி ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் அப்படிங்கிறத பிரித்து நமக்கு அவரால் தான் நமக்கு கிடைத்தன. அதனால்தான் அவரை வேதவியாசர் அப்படின்னு சொல்றோம். அவர் மிகுந்த ஞானி. அவர் ஒரு நாள் ஏதோ மனசுல திருப்தி அடையாம மிகவும் கவலையோடு அமர்ந்திருந்தாராம். அப்பொழுது நாரத முனி அங்கு அதற்கான காரணத்தை கேட்டாராம். அப்ப தனக்கு மகாபாரதத்தை எழுதிய பிறகும் ஏதோ ஒரு மனக்குறை இருப்பதா வேதவியாசர் தெரிவிச்சிருக்காரு. அப்ப நாரதர் சொல்றாரு, மகாபாரதத்துல தர்மங்களை பத்தி சொல்லியிருக்காரு வேதவியாசர். எப்படி தர்மங்கள் மக்களுக்கு தர்மத்தை உபதேசித்திருக்கிறார். அது முழுவதும் மகாபாரதத்துல அதை பத்தி தான் நம்மளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பகவானுடைய கல்யாண குணங்களை பத்தி நீங்க அதுல அதிகமாக சொல்லப்படவில்லை இல்லையா? அவருடைய அவதாரங்கள், அவருடைய பெருமைகளை பத்தி சொல்லாதனாலதான் இந்த மனக்குறை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நாரதர் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு வேதவியாசர் பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி அறிந்து தான் அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு புராணமா ஏற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காரு. அப்ப வைகுண்டத்திலிருந்து நாரதர் இந்த பாகவதம், அதாவது பெருமானுடைய கல்யாண குணங்களை வேதவியாசருக்கு உபதேசம் செய்திருக்கிறார். வேதவியாசர் அதை பாகவத புராணமா இதை ஒரு புராணமா நமக்கு கொடுத்து விட்டு அதை தன்னுடைய மகன் சுகர் அப்படிங்கிறவர், சுகபிரம்மர்னு சொல்லுவாங்க, அவருக்கு உபதேசம் செய்திருக்கிறார். சுகபிரம்மர் பரீட்சித் மகாராஜாவிற்கும் மற்ற ஞானிகளுக்கும் இதை உபதேசம் பண்ணியிருக்காரு. சுக முனிவர் இருக்கார் இல்லையா, சுகபிரம்மம், அவருடைய சிஷ்யர் சூத பௌராணிகர். அந்த கூட்டத்தில் அந்த ஞானிகளுக்கு இடையில நிறைய முனிவர்கள் எல்லாருமே அப்போ 7 நாட்கள்ல நம்ம பரீட்சித் மகாராஜாவுக்கு இந்த கதையை உபதேசம் பண்ணியிருக்காரு சுகபிரம்மர். அந்த கதையை பத்தி பின்னாடி பார்ப்போம். அதை சூத பௌராணிகர் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. ஒரு யாகம் நடந்துச்சு. எங்க அப்படின்னா நைமிச்சாரண்யம் அப்படிங்கிறது தெரியும். அந்த இடம் மிகவும் புகழ் வாய்ந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய யாகம் நடந்திருக்கு. அங்க மகா முனிவர்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த சூத பௌராணிகர் அப்படிங்கிறவர் சென்றிருக்கிற சமயத்துல மற்ற முனிவர்கள், ஞானிகள் எல்லாருமே மிகவும் உங்க வாயால ஏன்னா அவர் சுகபிரம்மருடைய சிஷ்யன் இல்லையா, உங்க வாயால எங்களுக்கு ஒரு பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டனால அவர் இந்த பாகவத புராணத்தை அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அது மூலயமா உலக மக்கள் எல்லாருக்கும் இது பரவி இருக்கு. இதில் இந்த வேதவியாசர் பற்றி நம்ம எல்லாருக்கும் அறிந்ததே.
வேதவியாசருடைய மகன் சுகபிரம்மரை பற்றி அவர் தான் வந்து பரீட்சித் மகாராஜாக்கு இதை வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு இல்லையா. அவரை பற்றி ஒரு சுவையான ஒரு கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து பிரம்மம், சுகபிரம்மம் அப்படின்னா எல்லாவற்றிலும் அடங்கியவர், எல்லாவற்றையும் துறந்தவர் அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துக்குள்ளேயும் அடக்கம். அவர் வந்து பிரம்ம நிலையை அடைந்தவர் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி அப்படின்னா, ஒரு தடவை சுகபிரம்மர் வந்து எங்கேயோ வந்து போயிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆழ்ந்த தவநிலையில் இருப்பார் இல்லையா. அவர் எங்கேயோ நடந்து போயிட்டார். வேதவியாசர் அவரை தேடி போனாராம். அவர் பேரை கூப்பிட்டுட்டே போகும்போது அங்கிருந்த மரம், செடி, கொடிகள் எல்லாமே நான் இங்கிருக்கிறேன், நான் இங்கிருக்கிறேன்னு சொன்னதாம். அப்போது அனைத்து விதமான உயிர்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார், பரபிரம்மமாக ஆயிட்டாரு அப்படிங்கிறத நினச்சி வேதவியாசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு, மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாரு. இதை விட இன்னொரு சுவையான கதை என்ன அப்படின்னா, ஒரு முறை சுகபிரம்மர் இளைஞராக இருந்தப்போ தன்னுடைய நிலை மறந்து துறவர நிலையில ஆடைகள் இல்லாம அப்படியே நடந்து போயிருக்கிறார். அப்ப அங்க ஆற்றங்கரையில நிறைய பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவரை பார்த்து அவங்க வெட்கப்படவில்லையாம். அவங்க அதே மாதிரி குளித்திருக்கிறார்கள், ஆடைகள் எல்லாம் விலகி இருந்த நிலையில. அவர் வாட்டுக்கு கடந்து போயிட்டாரு. இவரை தேடி வேதவியாசர் பின்னாடி அவர் கொஞ்சம் வயதாகி விட்டது. மரப்பட்டைகளால் ஆன ஆடைகளை உடுத்திட்டு வேதவியாசர் அதே வழி போகும்போது அந்த பெண்கள் வெட்கத்தால் துணிகளை எடுத்து தங்களை மறைத்து கொண்டார்களாம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வேதவியாசர் இதற்கான காரணம் என்னன்னு அந்த பெண்கள் இடத்துல கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பெண்கள் சொல்லியிருக்காங்க, சுகபிரம்மருக்கு வந்து ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இல்லை, அவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒண்ணு, அதனால எங்களுக்கு வந்து நாணம் வரவில்லை, ஆனா அந்த பக்குவம் உங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதவியாசரே மிகுந்த மகான், அவருடைய வாயால தான் நம்ம மகாபாரத கதையே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது. அவரையும் மிஞ்சின அவருடைய மகன் சுகபிரம்மன், அவர் அந்த பாகவதத்தை நமக்கு வந்து அருளியிருக்காரு, பரீட்சித் மகாராஜாவுக்கு சொன்னதன் விளைவாக. இப்போ பரீட்சித் மகாராஜாவுக்கு 7 நாளில் ஏன் பாகவத புராணம் சொன்னார் அப்படிங்கிற கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பாகவத புராணம் நம்ம தெரிஞ்சுக்கிறனால, அறிந்து கொண்டதுனால, சொல்கிறதுனாலையும் அதை கேட்பதனாலையும் நமக்கு மோட்சம் கிடைக்குது. அதாவது ஆத்ம ஞானம் கிடைக்குது. அந்த பரம்பொருளிடத்திலேயே நம்ம வந்து அவரிடம் சரணாகதி அடைந்து அவரிடமே பரம்பொருளோடு ஐக்கியமாவதற்கான ஒரு வழிதான் வந்து இந்த பாகவத புராணத்தை கேட்குறது. இதை நம்ம வந்து அனுபவிக்கலாம்.